வீடியோவில் வந்து ப்ராப்ஸ்னா என்ன, காம்பனண்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து ஈவெண்ட்ஸ்னா என்ன, ஈவெண்ட்ஸ் மீன்ஸ் ஈவெண்ட் ஹேண்ட்லர்னு சொல்லி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா என்ன, அடுத்து ஸ்டேட்னா என்ன, ஸ்டேட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்காக ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லேயே இப்போ வந்து பண்ணுறோம். இங்கே வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லர் சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். JSX சொல்லி எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸாக மாற்றிக்கலாம். ஓகே, இதில் RFCன்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் கோடு யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுறேன். இதில் H1 டேக் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஈவெண்ட் ஹேண்ட்லர்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு H1ல கோடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈவெண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு அதோட டெஃபினிஷன் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஈவெண்ட்ஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஈவெண்ட் ஹேண்ட்லர். நம்ம ஆல்ரெடி ஜேஎஸில் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, பட்டன் கிளிக், ஆன் சேஞ்ச் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஈவெண்ட் ஹேண்ட்லர். அதில் வந்து ஜேஎஸில் வந்து ராவாக இருக்கும் கோடு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம மாடிஃபை பண்ணி லைக் கஸ்டமர் கோடோட மெர்ஜ் பண்ணி எழுதிக்கலாம். இது எப்படி இருக்குன்னு சொன்னால், ஜாவா ஸ்கிரிப்டில் டாம் இருக்கும் இல்லையா, டாம் ஈவெண்ட்ஸ்னு சொல்லி டாக்குமெண்ட் டாட் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம யூஸ் பண்ணிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும் இதில். பட் அந்த சம் சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் மட்டும் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. இதில் வந்து அதில் ஆன் சேஞ்ச் சொன்னால் ஆன் சேஞ்ச் சொல்லி இப்படியே தான் கால் பண்ணியிருப்போம். ஆன் சேஞ்ச் சொல்லி கால் பண்ணியிருப்போம். இது வந்து கேமல் கேஸ் கிடையாது, நார்மல் தான். இது வந்து நார்மல் தான். ஆனால் இப்போ ரியாக்டில் கால் பண்ணும்போது கேமல் கேஸில் கால் பண்ணணும். கேமல் கேஸ் மீன்ஸ் CHANGCG இந்த மெத்தடில் தான் கால் பண்ணணும். இது என்னன்னு சொன்னால், இதுதான் கேமல் கேஸ் சொல்லுவாங்க. ஆண்ங்கிறது ஒரு வேர்டு, சேஞ்சுங்கிறது ஒரு வேர்டு. ஆண்ங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஸ்மாலில் தான் இருக்கும், நெக்ஸ்ட் வர்றது வந்து கேப்ஸில் இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் கேமல் கேஸ் மெத்தடில் தான் நம்ம வந்து கால் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இந்த மெத்தடை கால் பண்ணி ஸ்ட்ரிங்கெல்லாம் பாஸ் பண்ணக்கூடாது, ஃபங்க்ஷனை மட்டும்தான் பாஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணால் பாஸ் ஆகாதுங்களா இல்லை, பாஸ் ஆகும். அதுக்கு பதிலாக ஃபங்க்ஷனை கால் பேக் ஃபங்க்ஷன் ஆரோ ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்ரு. இந்த ஈவெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறதுனால ஸ்டேட் வேல்யூ வந்து அப்டேட் ஆகும். ஸ்டேட்னா என்னன்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஸ்டேட்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதோட வேல்யூ வந்து அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இல்லைன்னு சொன்னால் டிகராகவும் கூட வைக்கலாம். இப்போது ஒரு பேஜ் இருக்கும், இப்போ வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லர்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கும், காம்பனன்ட்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கு இல்லையா. இங்கே வந்து அந்த ஆன் சேஞ்ச் கிளிக் பண்ணும்போது, ஆன் சேஞ்ச் மெத்தடை யூஸ் பண்ணும்போது கிளிக் பண்ண உடனே டிகர் ஆகி அந்த காம்பனன்ட் பேஜ் போகும் இல்லையா, இந்த இதை சொல்கிறாங்க. அப்டேட் பண்ணணும்னா இந்த ஈவெண்ட் வந்து யூஸ் பண்ணுறது ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. அது இப்படி பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வரணும், பட்டன் கிளிக் மாதிரி வரணும், அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. நம்ம ராவா எழுதுகிற ஜேஎஸ் கோடுக்கும் இந்த இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. அதில் வந்து செப்பரேட்டாக ஜேஎஸ் கோட் மட்டும் எழுதியிருப்போம், இதில் வந்து மிங்கிள் பண்ணி HTML கோடோட எழுதுகிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் பற்றி பார்க்கலாம். ஸ்டேட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டேட் பற்றி சொன்னால், ஸ்டேட் வந்து டூ டைப்பாக இருக்கும். டூ டைப்னு சொல்ல, டூ ஆர்குமெண்ட் வந்து இருக்கும். டூ ஆர்குமெண்ட் எப்படின்னு சொன்னால், அதோட ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸ்டேட் வந்து எப்பயுமே இந்த ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் தான் கால் பண்ணணும். அது வந்து கான்ஸ்ட் மெத்தடாக தான் இருக்கும். அது ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூக்கு கவுண்ட்னு சொல்லி கொடுத்துக்குறோம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு, அந்த இனிஷியல் வேல்யூ அப்டேட் பண்ணுறதுக்கு செட் கவுண்ட்னு சொல்லி ஒன்று கொடுப்போம். இதுவுமே கேமல் கேஸாக தான் இருக்கணும். ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட்.
இனிஷியல் வேல்யூ 0ன்னு கொடுத்துக்கலாம். யூஸ் ஸ்டேட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இது ஒரு ஹூக்கு. ஹூக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஹூக்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. யூஸ் ஸ்டேட்டு, யூஸ் எஃபெக்டிவ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது வந்து அப்புறம் பார்க்கலாம். யூஸ் ரஃப்லாம் நல்லா யூஸ் ஆகும். எப்படி சொல்றதா ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்றது தான் யூஸ் ரஃப். சரி, ஓகே, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். யூஸ் எஃபெக்ட் கொடுத்தோம், யூஸ் ஸ்டேட் கொடுத்தோன்னே யூஸ் ஸ்டேட் வந்து டிஃபால்ட்டாக அதுவே மேனுவலாக இம்போர்ட் ஆகிடுச்சு. சரி, நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஓகே, இது வந்து 2 ஆர்குமெண்ட்டை வந்து வச்சிருக்கோம். 2 ஆர்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து இனிஷியல் வேல்யூ கொண்டிருக்கோம். இந்த இனிஷியல் வேல்யூ தான் இதோட, இந்த கவுண்டோட இனிஷியல் வேல்யூ தான் 0. இந்த செட் கவுண்ட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுன்னு சொன்னா, இந்த இனிஷியல் வேல்யூ வந்து அப்டேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் வந்து இந்த ஒரு ஸ்டேட்டை வச்சு தான் எதுக்கு எல்லா மொத்த ப்ராஜெக்ட் பண்ணணுமாண்டா இல்லை, ஒவ்வொரு காம்பனண்ட்லையும் ஒவ்வொரு ஸ்டேட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட் சொன்னால் ஒரு ஸ்டேட் தான் யூஸ் பண்ணணும்னால மல்டிபிள் ஸ்டேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேட் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்லி காம்பனண்ட் ரீரெண்டர்ஸ், அதாவது இந்த வந்து காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகிறதுக்கு இந்த ஸ்டேட் சேஞ்சஸ்லாம் நடக்கும். இந்த ஸ்டேட் சேஞ்சஸ் நடக்கும்போதெல்லாம் காம்பனண்ட் வந்து ஃபுல்லாகவே ரீரெண்டர் ஆகும். நமக்கு வந்து யூஐயில் பார்த்தோம்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து மியூட்டபிள் மீன்ஸ் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, டைரெக்டாக சேஞ்ச் பண்ண முடியாது, அப்டேட் பண்ணலாம். பட் டைரெக்டாக வந்து அதை வந்து மாடிஃபை பண்ண முடியாது. எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு ஸ்டேட் இருக்குது, இந்த ஸ்டேட்டோட வேல்யூ 0ன்னு இங்கே வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த ஸ்டேட்டோட வேல்யூ மாற்றணும்னு சொன்னால் இங்கே வந்து ஸ்டேட்னு கொடுத்து அதோட வேல்யூ வந்து மாற்றவே முடியாது. அதை ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அந்த செட் கவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் மூலயமா அதை வந்து அப்டேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அவ்வளோதான் இதை பற்றி. அதுக்கப்புறம் கோடிங் எப்படின்னு பார்க்கலாம். இதில் வேற ஒன்றும் இல்லை, ஒரு H2 டேக்கே கால் பண்ணிக்கலாம். H2ல கவுண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கிறேன். கவுண்ட் கோலன் ஒரு கேர்லி பிரேசஸில் கவுண்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த கவுண்ட் வந்து என்னன்னு சொன்னால் இந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்லேருந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கவுண்டோட வேல்யூ 0வாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பட்டன் ஒன்று கொடுக்குறேன். இந்த பட்டனில் இன்க்ரீஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். இன்க்ரீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பட்டன் நேம் வைக்கிறேன். ஓகே, ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஆன் கிளிக் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஆன் கிளிக் சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அதுக்குள்ள ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் ஆர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணும் போதெல்லாம் இந்த கவுண்டோட ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அதுக்காக செட் கவுண்ட்டு, அதில் பேராந்திசிஸ் போட்டு கவுண்ட் ப்ளஸ் 1 சொல்லி கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும் சொன்னால் இந்த செட் கவுண்ட் மூலியமா இந்த இனிஷியல் வேல்யூ வந்து அப்டேட் பண்ணும். ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு நம்பர் ஒன்றா, அதாவது 1 by 1 இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னும் ஆப்பில் போய் இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த இந்த கமெண்ட் வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஈவெண்ட் சென்டர்ல இருந்து வந்துருச்சு. இப்படி டைரெக்டாக கிளிக் பண்ணால் ஓகே, டிஃபால்ட்டாக அதுவே போட்டு ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிடி ஸ்பேஸ் ஃபைலோட நேம் என்ன, சிஆர்ஏஆர் ரைட், சிஆர்ஏ ரைட். ஓகே, உள்ளே போயாச்சு. நெக்ஸ்ட்டு சிஆர்ஏங்கிறது தான் நம்மளோட ப்ராஜெக்ட் நேம். அதுக்கு சிடி ஸ்பேஸ் சிஆர்ஏ சொல்லி கொடுக்குறோம். உள்ளே போயாச்சு. இப்போ என்பிஎம் ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோட நெட்வொர்க் ஸ்பீட் பொறுத்து இது வந்து மாறும். அது லோட் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
இப்போ ஈவெண்ட் ஹேண்ட்லர்னு சொல்லி தான் நம்ம ஹெட்டிங் ஒன்று H1 கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் H2ல கவுண்ட்னு சொல்லி ஒன்று கொடுத்து அதோட வேல்யூ வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல. கவுண்ட்னு சொல்லி அந்த ஸ்டேட்டை தான் இனிஷியல் ஸ்டேட்டை தான் கால் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து இன்க்ரீஸ் பட்டன் வருதுன்னு சொன்னோம். இப்போ இந்த இன்க்ரீஸ் பட்டனை கிளிக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 ஆகுது. மறுபடியும் கிளிக் பண்ணுறோம் 2 ஆகுது. இது வந்து எப்படி ஆகுதுன்னு சொன்னால் நம்ம அந்த கோட் கொடுத்தோம் இல்லையா, கவுண்ட் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம். கவுண்ட் வந்து இனிஷியலாக 0 இருக்குது. இந்த பட்டனை வந்து ஹிட் பண்ண ப்ளஸ் 1 ஆட் ஆகிட்டே இருக்கும். அது மூலியமாக தான் இது ஆகுது. ஓகே, இப்போ டிக்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அப்படியே அந்த பட்டன் கீழே இன்னொரு பட்டன் கொடுக்குறேன். பட்டன் டிக்ரீஸ்ன்னு கொடுத்துக்கலாம். அதில் இங்கே ஒரு ஆன் கிளிக் கொடுக்குறேன். ஆன் கிளிக் அதில் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் ஆர் ஃபங்க்ஷன் போட்டு கைலி பிரேசஸ் போட்டுக்கிறேன். அதில் செட் கவுண்ட் கொடுத்து parenthesesல கவுண்ட் மைனஸ் ஒன்றுன்னு கொடுக்குறேன். கவுண்ட் மைனஸ் ஒன்று. ஓகே, இது என்ன பண்ணணும் சொன்னால் நம்ம இனிஷியல் வேல்யூலேருந்து ஒரு ஒன்றா மைனஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே, எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ டிக்ரீஸ்ன்னு சொல்லி ஒரு பட்டன் வந்துச்சு இல்லையா, கிளிக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க 6 ஆகுது. 5 4 3. அதே இது இன்க்ரீஸை கிளிக் பண்ணால் 4 5 6. ஓகே, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஸ்டேட் வந்து அப்டேட் ஆகுது. அதுதான் அர்த்தம். இப்போ வந்து கவுண்ட்டுங்கிறது இனிஷியல் வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு செட் கவுண்ட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தோம். அந்த செட் கவுண்டோட இது வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த பட்டனை வந்து ஹிட் பண்ணும்போது ஒன்று டிக்ரீஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம வந்து ஹிட் பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம், அதனால அது ஆகுது. இப்போ வந்து என்ன நடக்குது சொன்னால் இந்த இதுக்கு பேர் தான் ஸ்டேட் அப்டேட் சொல்லுவாங்க. அதுதான் அது நடக்குது. இங்கே வந்து காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகுது. நம்ம யூஐல பார்க்க முடியும். இப்போ சேஞ்சஸ் நடக்குது இல்லையா, இதுக்கு பேர் தான் ரீரெண்டர்னு சொல்லுவாங்க. யூஐ சேஞ்சஸ்ன்னு பார்க்க முடியும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.